இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். 2000 வருடங்களுக்கு முன்பதாகவே ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டார், நமக்காக பாடுபட்டார். நாம் அனைவருக்கும் தெரிந்த விஷயம். வேதாகமத்தில் மத்தேயு 10:38 தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரம் அல்ல என்று வேதம் தெரிவிக்கிறது. ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறது என்னன்னா, நம்ம வாழ்க்கையில் நம்ம அவரை பின்பற்ற வேண்டும். உலகத்தை வெறுத்து, உலகத்தின் காரியங்களை வெறுத்து அவரை பின்பற்ற வேண்டும் என்பதே ஆண்டோடைய நோக்கம். இங்கே மத்தேயு 17:22-23 மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவார், அவர்கள் அவரை கொலை செய்வார்கள், ஆகிலும் 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்திருப்பார் என்றார். அவர்கள் மிகுந்த துக்கம் அடைந்தார்கள். சீஷர்கள் கேட்குறாங்க, ஏசப்பா மிகவும் வியாகுலப்படுகிறார். அவர் எப்படி வியாகுலப்படுகிறார்னா, மனுஷகுமாரன் இவர்களுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவார் என்று. பிரியமானவர்களே, இயேசு சிலுவைக்கு செல்வதற்கு முன்பதாகவே அவர் அறிந்திருந்தார் அவர் எப்படிப்பட்ட பாடுகளை இந்த உலகத்திலிருந்து கடந்து செல்ல வேண்டியதாயிருக்கிறது என்று. ஆகவே அவர் தெளிவாக சொல்லிவிட்டார், மனுஷர்களின் கைகளில் என்னை ஒப்பு கொடுப்பார்கள். மற்றும் நம்ம பார்க்கிறோம், அவர்கள் கொலை செய்வார்கள், 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுதல் அடைவார் என்று தெளிவாக சொல்லி கொண்டு போகிறார். இங்கே நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் பட்ட பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள். பேதுருவை பார்த்து 3 முறை கேட்கிறார், பேதுருவே என் மந்தைகளை மேய்ப்பாயா, என் மந்தைகளை மேய்ப்பாயா, என் மந்தைகளை மேய்ப்பாயா. 3ஆம் முறை சொல்லும் பொழுது பேதுரு சொன்னார், அப்பா உமக்கு தெரியும், நீ இள வயதுள்ளவனா இருந்தபோது உன்னை நீயே அரை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றான். ஏசப்பா இங்கே என்ன சொன்னார்னா, சிறு வயதா இருக்கும் பொழுது நீ இஷ்டமான இடத்துக்கு போவ, ஆனால் வளர்ந்த பிறகு உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு நீ போக வேண்டியதாக இருக்கும். உன் அறையை மற்றவர்கள் கட்டுவார்கள், உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு நீ போக வேண்டும். ஆண்டவர் நமக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லுகிறதுக்கு அர்த்தம் என்னன்னா, நம்ம தேவனை பின்பற்றும் பொழுது, முழுமை அடையும் பொழுது, ஆண்டவர் நம்மை வழி நடத்தி செல்லும் பொழுது அந்த கடினமான வழிகளிலே நம்ம செல்ல வேண்டியதாக இருக்கும் என்றுதான் அர்த்தம். நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு நமக்கு இந்த உலகத்தில் பாடு உண்டு. பாடு இல்லாமல் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அவர் முன்மாதிரியாக நமக்கு இருந்து இந்த உலகத்தில் அவர் ஜெயத்தை பெற்று சென்றிருக்கிறார். இந்த பாடுன்னு சொல்லும் பொழுது சிலுவை எனக்கு ஞாபகம் வருகிறது. சிலுவை என்று சொன்னால், சிலுவையில் முந்தைய காலத்தில் நம்ம பார்க்கும் பொழுது ரோமானிய சாம்ராஜ்யத்தில் சிலுவை பாடை குறிக்கிறது. எக்ஸிக்யூஷன், ஒருத்தரை பனிஷ் பண்ணணும், தண்டனை செலுத்த வேண்டும் என்றால் சிலுவையை குறிக்கிறது. அந்த ரோமானிய சாம்ராஜ்ய காலத்தில் கடுமையாக அவர்களை அந்த சிலுவையிலே தொங்க விடுவார்கள். எல்லாரும் போய் கொண்டு இருக்கும் பொழுது அங்கே தொங்கிக் கொண்டே இருக்க வேண்டியதாக இருக்கும். இதுதான் மரண பாடை. இப்படி மிகவும் கொடூரமான முறையில் ரோமானிய சாம்ராஜ்யத்தில் இப்படிப்பட்ட கடுமையான வழிகளிலே சென்றிருக்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. இங்கே நம்ம பார்க்கும் பொழுது சிலுவை பார்த்தா நிறைய வெரைட்டி ஆஃப் சிலுவை இருக்கிறது. டாவ், இப்போ நம்ம பார்க்குறோம், சிலுவை ஏசப்பா சிலுவையில் அறையப்பட்ட பிறகு தான் அந்த சிலுவைக்கே ஒரு மகிமையும் மகத்துவமும் கிடைக்கிறது. அதற்கு முன்பதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவர்களுக்கு ஒரு சிம்பல்னு சொன்னால், கிறிஸ்தவர்கள் எமர்ஜ் ஆனதே ஏசப்பாவின் பிறப்பு, மரிப்பு, பிறகு உயிர்த்தெழுதல் அடைந்த பிறகு தான். ஏசப்பாவின் வாழ்நாளுக்கு முன்பதாக நம்ம பார்க்கும் பொழுது யூதர்கள் மட்டும் அந்த ஃபிஷ் சிம்பிள் அவங்க வச்சுருந்தாங்க. அதுக்கு பிறகு ஒரு கிறிஸ்டியானிட்டின்னு வந்த பிறகு நம்ம பார்க்கணும், கான்ஸ்டன்டைன் அவர் என்ன பண்ணார்னா, அவர் இந்த சிலுவையை கொண்டு வருகிறார், நடைமுறைக்கு கொண்டு வருகிறார். எப்படின்னா, ஒரு யுத்தம் நடக்குது, அந்த யுத்தத்தில் ஜெயம் பெறுவதற்காக எல்லாருக்கும் ஷீல்டில் ஒரு கிராஸ் சிம்பிளை போட்டு விடுறாரு, நான் ஆண்டவரை தரிசித்தேன் அப்படின்னு சொல்லி. அப்புறமாக நம்ம பார்க்கும் பொழுது அங்கே ஜெயம் பெறுகிறாங்க அவங்களுக்குள்ள
போரில் அவர்கள் ஜெயம் பெறுகிறார்கள். ஸோ அதுலேருந்து அந்த கிறிஸ்டியானிட்டி சிம்பிள் எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. நம்ம இங்கே பார்க்குற இந்த சிம்பிள்ஸ், இந்த கிராஸ் சிம்பிள் வந்து சபைகள் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஆதி திருச்சபைகளில் இந்த சிலுவைக்கு மிகவும் முக்கியத்தை செலுத்தினாங்க. நம்ம பார்க்குறோம் இந்த க்ரீக்கில் வந்து டாவ் லெட்டர் டி, அதுக்கு அர்த்தம் என்னன்னா நியூமரிக்கல் வேல்யூ அதுக்கு உண்டு. 318 300 அப்படின்னு சொன்னால் சிலுவையை குறிக்கிறது. 18ன்னு சொன்னால் அது இயேசுவின் நாமத்தை குறிக்கிறது, கிராஸ் ஆஃப் ஜீசஸ். ஸோ இந்த சிலுவையை அவங்க பயன்படுத்தினாங்க. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டபுள் பார்ட் கிராஸை வந்து பேட்ரியாக் யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறோம் போப் டபுள் பார்ட், டபுள் பார்ட். ஸோ ட்ரிபிள் பார்ட் கிராஸ் கூட யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ட்ரிபிள் பார்ட் கிராஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பப்பல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ போப்பு கத்தோலிக்க சபையில் போப்பு அதை பயன்படுத்துவாங்க. அவங்களுக்கு அது எம்ப்ளமாக இருக்கும். ஸோ டபுள் பார்ட் கிராஸ் வந்து அவங்க பயன்படுத்துவாங்க. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கிராஸ் அண்ட் கிராஸ்லெட்ஸ் பயன்படுத்தியிருக்கிறாங்க. 4வது விதமாக நம்ம பார்க்கும்பொழுது அந்த கிராஸ் அண்ட் கிராஸ்லெட் எப்படின்னா, சென்டரில் வந்து க்ரீக் கிராஸ் இருக்கும், சென்டரில் வந்து ஒரு பெரிய கிராஸ் இருக்கும். அந்த கிராஸுக்கு 4 பக்கமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கிராஸ் இருக்கும். கிராஸு 4 பக்கமும் இருக்கும். இது என்ன சிம்பலைஸ் பண்ணுதுன்னா 5 ஃபோல்டு கிராஸாக 5 ஃபோல்டாக பார்க்குறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த 5 ஃபோல்ட் கிராஸை வந்து 5 wounds ஆஃப் ஜீசஸ் என்று கருதுறாங்க. நமக்கு வந்து இன்னைக்கு சிலுவைன்னு சொன்னால் இட்ஸ் அ பவர் ஆஃப் காட் ஃபார் அஸ். புரொட்டஸ்டாண்ட் சபையில் நம்ம பார்க்கலாம், நிறைய கத்தோலிக்க சபையில் மற்றும் ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் சபையிலும் சிலுவை வந்து நம்ம என்ன ரிமைண்ட் பண்ணுதுன்னா இட்ஸ் அ ரிசரக்ஷன் ஆஃப் ஜீசஸ். மற்றும் ஆர்த்தடாக்ஸில் வந்து இப்போ புரொட்டஸ்டாண்டுக்கும் ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ்க்கும் இந்த சிலுவை வந்து எப்படி தென்படுதுன்னா இது ஒரு சிம்பிளாகவே இருக்குது. தி பிலீவ் அஸ் அ ரிசரக்ஷன், அந்த ரிசரக்ஷன் ஆஃப் ஜீசஸ் என்று அவர்கள் கருதுவார்கள். ஆர்த்தடாக்ஸ் சபையில் வந்து ஸ்லாண்டிங் பார் அப்படிப்பட்ட சிலுவை அவர்கள் பயன்படுத்துவாங்க. கத்தோலிக்க சபையில் வந்து அதை சாக்ரிஃபைஸாக கருதுறாங்க. சிலுவை என்ற அர்த்தம், பிலாத்து வந்து ஏசப்பாவை சிலுவையில் அறையும் பொழுது கிங் ஆஃப் கிங் அப்படின்னு ஒன்று எழுதியிருந்தார். ஏசப்பாவை சிறைப்பிடிக்கப்பட்டு அவர் சிறைப்பிடிக்கப்பட்டமே வந்து ஃபெப்ரவரியிலேருந்து மார்ச் மாதம் அந்த எக்ஸாக்ட்லி அந்த டைம் சீசனில் தான் விழுது. ஸோ அந்த காலகட்டத்தில் ஏன்னா பிகாஸ் ஆஃப் த பாஸ்ஓவர் இது வந்து AD 30 நடக்குது. ஸோ ஏசப்பாவை சிறைப்பிடித்த நாட்கள் வந்து ஃபெப்ரவரி டு மார்ச். ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ், கேத்தலிக் மற்றும் அசீரியன் சபைகளில் என்ன பண்ணுறாங்கன்னா the cross is symbolized as a they put cross by tracing the finger in the air. அப்படின்னா அவங்க வந்து சிலுவை கையாலே போடுவார்கள். ஸோ இந்த சைன் ஆஃப் கிராஸ் இது வந்து இட் இஸ் அ வெரி டிவைன் அண்ட் பவர் ஃபார் தம். மிகவும் அவர்களுக்கு தெய்வீகமும் சக்தியும் அடைந்தது. ஸோ இது வந்து ரிஃபார்ம் சர்ச்சஸ், பிரெஸ்பிட்டேரியன், புரொட்டஸ்டாண்ட் சபைகள்லாம் இப்படி நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ இது வந்து ஒரு இண்டிவிஜுவலாகவும் லீகல் எக்ஸ்பிரஷனாகவும் அதை சொல்லும் பொழுது அதை எப்படி சொல்லுவாங்கன்னா கிராஸ் மை ஹார்ட் மை ஹோப் டு டை, இந்த வார்த்தையை அவர்கள் இதுக்கு அர்த்தம் அதுதான். ஸோ லீகலாக கூட அவங்க யூஸ் பண்ணுவாங்க. பிறகு நம்ம பார்க்குறோம் gesture of cross signifies as a trinity, divine and human nature of Christ symbolize பண்ணுது. சிலுவையின் சைகை வந்து விசுவாசத்தை ஊட்டும் தெய்வீக மற்றும் மனித இயல்பை தெரியப்படுத்துகிறது. ஸோ ஏசப்பா வந்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாக அவருடைய பாடு எப்படின்னா அவர் சிறைபிடிக்கப்படுகிறார். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த கதை, யூதாஸ் இஸ்காரியோத் காட்டி கொடுக்குறாரு, அவர் கொண்டு போகப்படுகிறாரு. அவர் ஏசப்பா வந்து கயாஃபாஸ், அன்னாஸ், அப்புறமாக ஏரோது அந்திபாஸ்கிட்டையும் மற்றும் நம்ம பார்க்குறோம் பொந்தியு பிலாத்துக்கிட்ட கொண்டு போகிறாங்க. ஸோ இவங்கக்கிட்ட கொண்டு போகும் பொழுது அங்கே என்ன நடக்குதுன்னா இவர் ஒவ்வொரு நேரத்திலும் அங்கே ஒவ்வொரு தருவாயிலையும் அவங்க வந்து கொஷின் கேட்குறாங்க. ஒரு சிம்பிள், அவங்களுக்கு எப்படியாவது ஏசப்பா சிறையில் பிடித்து போட வேண்டும், அதுவும் அந்த சிறையில் பிடித்து போடும் பொழுது அவரை எக்ஸிக்யூட் பண்ண வேண்டும். அவர் சிலுவையில் சென்று நமக்காக மரித்து
நமக்கு விடுதலை தரவே தேவன் இதெல்லாம் அவர் அந்த அந்த காரியங்களை வாய்க்க செய்கிறார். ஸோ ஆகவே இயேசப்பா சிறைபிடிக்கப்படுவதற்கு முன்பதாக ஆண்டவர் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். ஸோ பிடிக்கப்பட்டு கயாஃபாஸ் கிட்ட கொண்டு போகும் பொழுது 3 முறை நம்ம பார்க்குறோம். பேதுரு வந்து அங்கே மறுதளிக்கிறார். பிறகு அவரை வந்து அன்னாஸ், பிறகு அவர் ஏரோது ராஜா கிட்ட கொண்டு செல்லும் பொழுது ஏரோது ராஜா அவருக்கு அந்த சிவப்பு வஸ்திரத்தை உடுத்தி அவரை யூதனின் ராஜாவா என்று சொல்லி அவரை மீண்டும் அடித்து அவர் மீது துப்பி அவரை அவமானப்படுத்தி நிந்தைப்படுத்தி நிந்தைக்குட்படுத்துகிறார்கள். பிறகு நம்ம பார்க்குறோம் அவர் வந்து பொந்திய பிலாத்துக்கிட்ட கொண்டு போகப்படுகிறார். அங்கேயும் வந்து கொடூரமான ஒரு ஜெயிலில் இருக்க வேண்டியவனை விடுதலை செய்து இவரை இயேசுவை சிலுவையில் அறைங்கள் என்று அங்கே உள்ள யூதர்கள் அழுகிறதையும் குமருகிறதையும் நம்மால் பார்க்க முடியும். ஸோ ஏசப்பா மிகவும் வியாகுலப்பட்டார். அவரை மிகவும் காயப்படுத்தினார்கள். அதை வர்ணிக்கவே முடியாது. நம்ம இன்னைக்கு இந்த நாள் இவ்வளோ காலங்கள் சென்று விட்டது, ஆனாலும் நம்ம அதை பார்க்கும் பொழுது மிகவும் கொடூரமாக அவர்கள் அவரை தாக்கி இருக்கிறார்கள். கொல்கதா மலையில் அவர் அழைத்து செல்லும் பொழுது நம்ம பார்க்கும் பொழுது ஏசப்பா கொல்கதா மலையில் அழைத்து செல்லப்பட்டு அங்கு அவர் காடியை கொடுத்திருக்கிறார்கள். காடியை கொடுக்கும் பொழுது அவர் ரெஃப்யூஸ் பண்ணி சோல்ஜர்ஸ் அங்கே இருக்கிற காவலாளிகள் அவருடைய வஸ்திரத்தை எடுத்து தங்களிலே பங்கு போட்டு கொண்டார்கள். அவர்கள் தங்களிலே கேம்லிங் விளையாண்டு அதை பங்கு போட்டு எடுத்துக்கிட்டாங்க. அப்புறமா 9 மணிக்கு தான் ஏசப்பா சிலுவையில் அறைஞ்சாங்க. அவருக்கு சிலுவையில் அறைந்த பிறகு ஒரு டைட்டில் போடுறாங்க, யூதர்களின் ராஜா என்று. அந்த யூதர்களின் ராஜா அந்த டைட்டில் பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தலில் கூட நம்ம பார்க்கும் பொழுது அங்கே ஏசப்பா கடைசியில் குதிரையில் இருக்கும் பொழுது அவருடைய வஸ்திரத்திலையும் அவருடைய தொடை பகுதியிலையும் ராஜாதி ராஜா தேவாதி தேவா என்று எழுதப்பட்டிருக்குது. ஸோ கிங் ஆஃப் கிங் அண்ட் லார்ட் ஆஃப் லார்ட் இந்த இன்ஸ்கிரிப்ஷனை பரலோக ராஜ்யத்தில் அவர் ஆடையிலே உடுத்திருக்கிறார். அதே போல தான் இங்கே ஒரு டைட்டிலில் போடுறாங்க. ஏசப்பா வந்து கூடவே 2 சீஷர்களும் 2 பக்கமும் தொங்கி கொண்டு இருந்தாங்க. அந்த 2 பக்கமும் தொங்கி கொண்டு இருக்கும்போது நம்ம பார்க்குறோம் ஏசப்பா நடுவில் 2 கல்லர்கள் மத்தியில் இருக்கும் பொழுது ஒரு கல்லன் தன் பாவத்தை உணர்கிறவனாக காணப்படுகிறான், இன்னொருவனோ குறை சொல்லி கொண்டு இருக்கிறவனாக காணப்படுகிறான். எவன் ஏசப்பாவை அவர் ஒரு குற்றமும் செய்யவில்லை என்று சொல்லி கொண்டிருந்தானோ அவன்கிட்ட ஏசப்பா சொல்றாரு, நீயும் என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய். ஸோ முதல் வார்த்தை நம்ம பார்க்கும் பொழுது ஏசப்பா சொல்றாரு, பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்றாரு. 2வது வார்த்தையாக நம்ம பார்க்கும் பொழுது ஏசப்பா அந்த கல்லனிடத்தில் சொல்லும் பொழுது அவன் தன் பாவத்தை அவன் இயேசுதான் மெய்யான கிறிஸ்து என்று ஏற்றுக்கொள்ளும் பொழுது பிலீவ் பண்ணுறாங்க, விசுவாசம் அவனுக்குள்ளாக வரும் பொழுது அங்கே நம்ம பார்க்குறோம் அவன் வந்து சொல்லுகிறான். ஏசப்பாவை அக்செப்ட் பண்ணோன்னே ஏசப்பா சொல்கிறாரு, இன்று நீ என்னுடன் பரதேசியில் இருப்பாய். ஹல்லேலூயா. 3வது நம்ம பார்க்குறோம் ஏசப்பா வந்து தன் தாயை யோவான் இடத்தில் ஒப்படைக்கிறார். யோவான்கிட்ட சொல்கிறாரு, ஸ்திரீயே இது உன் மகன். யோவானை பார்த்து சொல்கிறான், இது உன் தாய் என்று அவர் சொல்லுகிறார். 4வது பார்க்குறோம் நம்ம பூமி எங்கும் அவர் 9 மணிக்கு போய் சிலுவையில் அறையப்பட்ட உடனே நம்ம பார்க்குறோம் மத்தியானம் கழிந்து போகும் பொழுது பூமி முழுவதும் அந்த இடம் முழுவதும் இருள் அடைந்து விட்டது என்று வேதம் தெரிவிக்கிறது. ஸோ இயேசுவின் அந்த சிலுவையில் தொங்கும் போது அங்கே மிகவும் இருள் நிறைந்த இடமாக காணப்பட்டது. 4வது வார்த்தை ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். 4வது வார்த்தை நம்ம பார்க்கும் பொழுது இயேசப்பா சொல்றாரு, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அவர் நினைத்து விட்டார், எல்லாம் முடிந்தது, எனக்கு ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார் என்று நினைத்து அவர் அவ்விதமாக சொன்னார். 6வது நம்ம பார்க்கும் பொழுது நான் தாகமா இருக்கிறேன் என்று சொன்னார். அவர் தாகமா இருக்கும் பொழுது அவர்கள் காடியை அவருக்கு கொடுத்தார்கள். இந்த சோல்ஜர்ஸ் எல்லாமே வந்து காடியை நனைத்து ஏசப்பாவுக்கு கொடுத்தார்கள் என்று வேதம் தெரிவிக்கிறது. 6வது நம்ம பார்க்குறோம் ஏசப்பா சொல்றாரு, காடியை வாங்கி கொண்டு சொன்னார், எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொல்லி. 7வது வார்த்தை சொல்றாரு,
என் ஆவியை உம்முடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர் இந்த உலகத்திலிருந்து விடுதலை பெறுகிறார். பிரியமானவர்களே, அவர் மரிக்கும் பொழுது கிட்டத்தட்ட 3வது மணி நேரமாக இருந்தது. அப்பொழுது பூமி 2ஆக பிளக்கப்பட்டது என்று தெரிய வருகிறது. தேவாலயத்தில் உள்ள அந்த திரைசீலை ரெண்டாக கிழிந்தது என்று தெரிய வருகிறது. அப்புறமாக நம்ம பார்க்குறோம், சூரியன் அஸ்தம் அடைவதற்குள்ளாகவே யாருமே அந்த புதிய அந்த டாம், அதாவது அந்த புதிய கல்லறைக்குள்ளாக யாருமே போகவில்லை. புதிதாக அது உருவாக்கப்பட்ட அந்த கல்லறை, அதில் ஏசப்பாவை தான் வைக்கிறாங்க. ஸோ ஜோசப் அரிமாத்தியா, பெரிய செல்வந்தர் இந்த ஜோசப், இவர் போய் ஏசப்பாக்குள்ள கல்லறை, இவர் ஏசப்பாவை பிலீவ் பண்ணவர், அவர் போய் அந்த கல்லறையில் கொண்டு ஏசப்பாவை வைக்கிறாங்க. ஏசப்பா பட்ட இந்த பாடு இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார் நமக்கு, என் சிலுவை சுமந்து கொண்டு வருகிறவர்கள் தகுதி பெற்றவர்கள் என்று. நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஒரு மாற்றம் இருக்க வேண்டும். நம்ம பார்க்குறோம், ஏசப்பா மட்டும் இல்லை, அவர் கூட சேர்ந்த சீஷர்கள் அவங்கெல்லாம் ஊழியம் செய்துவிட்டு ஆண்டோடைய பணியை முடித்து விட்டு இதே பிரகாரமாகவே உலகத்தை விட்டு அவர்கள் சென்றார்கள். பேதுருவை பார்க்கும் பொழுது பேதுருவை அவர்கள் தலைகீழாக தொங்க விட்டார்கள் என்று தெரிய வருகிறது. ரோமான் சாம்ராஜ்யத்தில் அவர் தலையை சொன்னார். சிலுவையில் அவர் அறையும் பொழுது அவர் மட்டும் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இயேசு அப்பாவுக்கு ஈடாக நான் கிடையாது என்று சொல்லி, என்னை அவரை போல வேண்டாம், என்னை தலைகீழாகவே தொங்க விடுங்கள் என்று சொல்லி அவரை தலைகீழாக சிலுவையில் அறைந்தார்கள். இவ்விதமாக பேதுரு சிலுவையில் அறையப்பட்டார். நம்ம பார்க்குறோம், பேதுரு வாழ்க்கை கூட பயங்கர ஃப்ரெஜைல், ரொம்ப பலவீன பாண்டம் அவர். ஆனால் ஆண்டவர் அவரை உருவாக்கின உடனே அவர் எல்லாரை பார்க்கிலும் சிறந்த ஒரு ஊழியனாக, சிறந்த ஒரு தெய்வ பிள்ளையாக பார்க்கப்படுகிறார். சிறந்த வண்ணமாக ஊழியத்தை செய்து முடித்தார். எல்லாருக்கும் அவர் ஃபாதராக இருந்து அநேகரை வழி நடத்தினார். அப்போஸ்தலர்களுக்கே அவர் அப்போஸ்தலராக இருந்தார். பிறகு நம்ம பார்க்குறோம், ஜேம்ஸ் சன் ஆஃப் ஜெபதி, அவரும் இவ்விதமாகவே ஏரோது ராஜாவால் அவர் தலையை எடுத்தார்கள். நம்ம பார்க்குறோம், ஜேம்ஸ் ஏரோது ராஜாவால் கொல்லப்பட்டார். அதே போல் யோவானும் சன் ஆஃப் ஜெபதி தான். மற்றபடியாக நம்ம பார்க்குறோம், யோவான் கூட இதே போல தான் பாடுபட்டார். யோவான் பத்மம் தீவில் கொண்டு போகப்பட்டார். அங்கே கிபி 90 அவர் மரணம் அடைகிறார். ஆனால் அவர் தான் பேதுரு கூட போய் ஏசப்பா உயிர் தெழுதலை பார்ப்பதற்கு ஓடி போய் அந்த கல்லறையில் பார்த்தவர் இவர் தான், யோவான். ஸோ இவர் வெளிப்படுத்தலை கூட இவர் தான் எழுதியிருக்கிறாரு. ஸோ இப்படி ஆண்டவருக்காக அவர் தியாகம் செய்தார். மார்ட்டீராக ஆண்டவருக்காக தன் உயிரையே பலியிட்டிருக்கிறார். பிலிப்பை நம்ம பார்க்கும் பொழுது 80 AD தான் அவரும் மரித்திருக்கிறார். அவரை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது அவர் ஏசப்பாட்ட கேட்குறாரு ஒரு முறை. இதே பிலிப்பு தான் ஏசப்பாட்ட கேட்குறாரு. ஏசப்பா 5000 பேர்களுக்கு ஆகாரம் கொடுக்கும் பொழுது இதே பிலிப்பு தான் கேட்குறாரு, அந்த 5000 பேர்களுக்கு ஆகாரத்துக்கு நாம் எங்கே போவோம் என்று. அதே பிலிப்பு தான் பிதாவை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க, எங்கே பிதாவை நாங்கள் எப்படி பார்க்க முடியும். அதாவது தன் பிதாவை குறித்து ஏசப்பா சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, பிதாவை எங்களுக்கு காண்பீங்கன்னு சொல்லி கொஷன் கேட்டதும் இந்த பிலிப்பு தான். இவரும் அதே போல தான் தலைகீழாக, இவரும் அதே போல தான் மார்ட்டீராக மரித்தார். நம்ம பார்க்குற பார்த்தலோமியோ, அவரை பற்றி நிறைய நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, ஆனால் அவரும் ஒரு அப்போஸ்தலர் தான். அவர் கூட இப்படி இதே போலவே சிலுவையில் அறையப்பட்டு நான் பார்த்துருவான் நல்லன்னு சொல்லி அவரையும் தலைகீழாக தான் அவரை சிலுவையில் போட்டு அவரை ஃப்ளேட் பண்ணி அவரை சாக வைத்திருக்கிறார்கள். மத்தேயும் நம்ம பார்க்குறோம், இன்னொரு அப்போஸ்தலர் பார்க்கும் பொழுது மத்தேயும் டாக்ஸ் கலெக்டர், நம்ம எல்லாருக்கும் தெரியும், சிறந்த ஒரு ஏசப்பாவுக்கு ஊழியனாக இருந்தார். நம்ம பார்க்குறோம் எல்லாமே நல்லவங்க. பேதுருவை பார்த்தா படிக்காதவர், மீன் பிடிக்கிறவர், அவர் ஏசப்பாவுக்கு ஷீஷராக வந்தார். அதே போல் நம்ம பார்க்கும் பொழுது இவர் டாக்ஸ் கலெக்ட் பண்ணுறவங்க. அன்னைக்கு ரோமானிய சாம்ராஜ்யத்துக்கு இவர்
வேலை பார்த்தவர். ஸோ டாக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி யூதர்களுக்கு விரோதமான ஒரு செயல்பாடு அந்த காலகட்டத்தில. ஆனாலும் ஆண்டவர் விரோதி விரோதமான செயல்களில் ஈடுபட்டவங்களை கூட ஏசப்பா நேசித்தார். அன்பு காட்டி இவரை அந்த பூத்துக்குள்ளாக போய் சொல்றாரு, என்னை பின்பற்று என்று சொல்லும் பொழுது, இங்கே இந்த மத்தேயு வந்து எல்லாவற்றையும் விட்டு ஏசப்பாவை பின்பற்றுகிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இவர் நேச்சுரலாக மரித்து விட்டார். இன்னும் ஒரு சிலர் சொல்றாங்கன்னா, அவர் வந்து கத்தியால் சாக அடித்தார்கள். இன்னும் மற்றொருவர்கள் சொல்றாங்க, அவர் வந்து கல்லெறிந்து கொன்றார்கள் என்றும். எப்படியோ இவர் வந்து தேவனுக்கு இரத்த சாட்சியாக மரித்திருக்கிறார். தோமாவை நம்ம பார்க்கும் பொழுது, தோமா வந்து டப்டிங் தோமாஸ். அவர் பேரே டப்டிங். ஏன்னா ஏசப்பா வந்து எல்லாருக்கும் காட்சி அளிக்கும் பொழுது இவர் வந்து சந்தேகப்படுறார். அவர்கிட்ட எல்லாரும் சொல்றாங்க, நாங்கள் ஏசப்பாவை பார்த்தோம் அப்படின்னு. உயிர் தெழுந்திருக்கிறார், அவர் ஜீவிக்கிறார், இன்றும் இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அவர் விசுவாசிக்கவே இல்லை. அவர் நான் கைகளிலே கையை போட்டு பார்க்கும் பொழுது விழாவிலேயும் கையிலே நான் தொட்டு பார்த்து தான் சொல்ல முடியும் என்று அப்போ சொன்னார். ஏசப்பா பார்த்தா தான் நான் நம்புவேன் அப்படின்னு சொன்ன இந்த தோமா வந்து நேர இந்தியாவுக்கு வந்து அநேக இடங்களில் ஊழியம் செய்து இந்தியாவில் மயிலாப்பூர் என்னும் இடத்தில் அவரை ஈட்டியால் குத்தி சாகடித்தார்கள். நம்ம பார்க்குறோம் AD 72 ஜூலை 3 தேதியிலே அவர் கொல்லப்பட்டிருக்கிறார். ஸோ இப்படி தான் இங்கே வந்து அவர் இரத்த சாட்சியாக மரித்தது நமக்கு ஒரு ஸ்லாக்கியம். இந்தியா தேசத்தில் வந்து அவர் தன் இரத்தத்தை இந்த தேசத்துக்காக பலியிட்டிருக்கிறார். ஸோ ஆண்டவர் இந்த தேசத்தை நிச்சயமாக நினைவு கூறுகிறார். அதுவும் இல்லாமல் ஜேம்ஸ் நம்ம பார்க்கும்போது சன் ஆஃப் அல்ஃபாஸ். இவர் வந்து இந்த சன் ஆஃப் அல்ஃபாயஸ் இவர் வந்து என்ன ஆகுறாருன்னா, இவருக்கு வந்து ஜேம்ஸ் த ஜஸ்ட்னு பேர் இருக்குது, ஜேம்ஸ் த லெஸ்ட். எனிவே ஹி ஹேஸ் த many same name is used in the Bible. ஸோ இவரை எப்படி கொண்டாங்கன்னா, எருசலேமில் இருக்கிற அந்த டெம்பிள் பினாக்கல் வந்து அவரை தள்ளி அவர் மரித்தார் என்று நம்ம பார்க்குறோம். ரத்த சாட்சியாக மரித்திருக்கிறார். இன்னும் ஒரு சில சோர்ஸ் என்ன சொல்லுதுன்னா, அவர் வந்து எகிப்தில் போய் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்பொழுது அங்கே மரித்தார் என்று ஒரு சில சோர்ஸ் சொல்லுது. நமக்கு ரிப்போர்ட்ஸ் ஒரு சில சோர்ஸஸ் வந்து இவ்விதமாக சொல்லுது. ஜூடு நம்ம பார்க்கும் பொழுது ஜூட் ஆஃப் ஜேம்ஸ், ஜூதாஸ் ஆஃப் தாடியஸ், அப்புறமாக ஜூதாஸ் ஆஃப் ஜேம்ஸ், லபயஸ் அப்படின்னு அவருக்கு பேர் இருக்குது. இவ்வளவு பேர் அவருக்கு இருக்குது. 65 கிபியில் அவர் மார்ட்டீராக இரத்த சாட்சியாக மரித்திருக்கிறார். அது வந்து சிரியாவில் உள்ள ஒரு இடத்துல, ரோமானிய சாம்ராஜ்யத்தில் இருக்கும் பொழுது சிரியாவில் ஒரு பகுதியில் தான் அவர் சைமன் ஜீலட் பக்கத்தில் அவர் மரித்திருக்கிறார். இன்னும் நம்ம பார்க்கும்போது சைமன் ஜீலட் அவர் வந்து he was also martyred in Persia. Some say he was martyred in Samaria and some say in Britain. ஸோ நமக்கு தெரியல, பட் anyhow he was martyred for Christ. யூதாஸ் இஸ்காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுது அவர் வந்து ஏசப்பாவை காட்டி கொடுத்த பிறகு, ஏன்னா பிகாஸ் he kept the treasure with him, ஏசப்பாவை காட்டி கொடுத்த பிறகு அங்கே சிலுவையில் போய் அவர் என்ன பண்ணுறாருன்னா மரத்தில் போய் தூக்கிட்டு தொங்கி சாகுறாரு. வேதம் என்ன தெரிவிக்குதுன்னா, அவர் கீழே விழுந்து அவர் வயிறு வெடித்து அந்த உள்ள இண்டஸ்டைன் வெளியே வந்து மரித்தார் என்று வேதம் தெரிவிக்கிறது. ஸோ திஸ் Judas Iscariot, whose intestine gushed out and he was died in that manner. ஸோ இப்படியாக தான் ஒவ்வொன்றும் ஆண்டோடைய அப்போஸ்தலர்கள். ஏசப்பாவும் இதே போல தான், ஏசப்பாவை போல தான் எல்லா சீஷர்களும் தங்களை இரத்த சாட்சியாக ஒப்பு கொடுத்தார்கள். சுவிசேஷம் உலகமெங்கும் சென்று என்னுடைய சுவிசேஷத்தை சொல்லுங்க என்று சொல்லி தான் ஆண்டவர் அவர்களை அனுப்பினார். பரிசுத்த ஆவியானவரை அவர்கள் மீது பிரீத் பண்ணி உலகமெங்கும் சென்று நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொன்னார். அதே போலவே தான் இவர்களும் கூட இயேசுவை போலவே சிலுவையில் அறையப்பட்டார்கள். பிரியமானவர்களே, ஏசப்பா சிலுவையில் உங்களுக்காகவும் என்னுடைய பாவத்திற்காகவும் ஒரு பலியாக தன்னை அர்ப்பணித்திருக்கிறார். ஜீவ பலியாக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து உங்களுக்காக வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். He paid a heavy price on the cross and gave a new life to all of us. ஸோ இன்று ஏசப்பா சிலுவையில் அறைந்தது வந்து ஒரு மிகவும் முக்கியம் நமக்கு. அது வந்து மிகவும் சிக்னிஃபிகன்ஸ் டு ஆல் ஆஃப்
the Christians and believers. And those who believe in Jesus, to them is a power in the cross. அவர் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக சிலுவையில் அறையப்பட்டார். ஸோ அவர் ஜீவிக்கிறார், நம்ம மத்தியில் இருக்கிறார். அவருடைய பாடு நமக்கு ஒரு முக்கிய திருப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. கிறிஸ்தவர்களுக்கு ஒரு முக்கிய வழிகளை திறந்து கொடுத்துருக்கிறார். தன்னை சிலுவையில் பலி கொடுத்து நமக்காக வழிகளை திறந்து வைத்திருக்கிறார். ஸோ ஆகவே இன்று நமக்கு நினைவில் இருக்க வேண்டும், பேயிங் ப்ரைஸ் ஹெவி இன் த கேல்வரி ஆஃப் கிராஸ், இட்ஸ் ஃபார் யூ அண்ட் மீ. ஸோ லெட் அஸ் நாட் ஃபர்கெட் பட் பி இன் ரிமெம்பரன்ஸ் தட் Christ paid a heavy price for all of us. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். என்னுடனே சேர்ந்து ஜெபத்தில் ஈடுபடுங்க. தகப்பனை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்பா தகப்பனே, ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். இந்த ஒவ்வொரு சிந்தப்பட்ட இரத்தமும் இவர்களுக்காகவும் எனக்காகவும் ஆண்டவரே, எங்களுடைய பாவத்தை மன்னிப்பதற்காக நீர் ஜீவ பலியாக சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறீர். எங்களை மீட்பதற்காக நீர் ஜீவ பலியாக சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறீர். இந்த உலகத்தில் இருக்கிற அநேக ஜாதிகளுக்கும் கொத்துரர்களுக்கும் தகப்பன் நீர் பலியிடப்பட்டிருக்கிறீர். அப்பா, எங்களை வாழ வைப்பதற்காக விலை உயர்ந்த அந்த இரத்தத்தை செலுத்தியிருக்கிறீர் தகப்பன். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட உங்களுடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்குறேன். எங்களை நினைவு கூறும்படியாக தகப்பனே நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க அப்பா. இந்த நாளிலேயும் கூட ஆண்டவரே, பாவத்தில் இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியை நீர் விடுதலை கொடுங்க. அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படட்டும். அவர்களை நீர் மன்னிப்பு கிராண்ட் பண்ணுங்க. அவங்கள கழுவுங்க, பரிசுத்தப்படுத்துங்க. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். இன் ஜீசஸ் நேம் ஐ ப்ரே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.